வணக்கம். ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு நான் இந்த வாட்டி செஞ்சு காட்ட போகிறது உங்களுக்கு வரகுல வெள்ளரிக்காய் சாதம். வெள்ளரிக்காய் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து அது அப்படியே சாப்பிட்றது, சலாடாக சாப்பிட்றது, பச்சடியை சாப்பிட்றது, அப்படி தான் சாப்பிட்ருப்பீங்க. பட் இதை வந்து ரைஸோடு அதாவது இந்த சிறுதானியத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது, எஸ்பெஷலி இந்த வெயில் சீசனுக்கு. அண்ட் பேசிக்காகவே வந்து சிறுதானியம் வந்து கிளைசமிக் லெவல்ன்றதால சக்கரை வியாதி இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வெயிலுக்கு அவங்களால பாவம் வந்து நிறைய சாப்பிட முடியாது. அப்போ இதை சாப்பிட்டா ஆரோக்கியமாகவும் இருக்கும். எந்த சிறுதானியம் சாப்பிட்டாலும் அது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்தி ஆல்சோ. வயர் ரொம்ப அப்படியே ஃபுல் ஆகலை, இதெல்லாம் ஆகாது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த வெள்ளரிக்காய் சாதம் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நான் வரகு ஆல்ரெடி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு பாருங்கள் வடிகட்டி வச்சுருக்கேன். எடுத்து இப்படி காட்டுறேன் நான், பாருங்கள். ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அதாவது நான் இந்த ஒரு கப்பால் நான் 1 கப்பு வரகு வந்து எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதே கப்பால் 2 கப்பு தண்ணி அளந்து ரெடியாக வச்சுருக்கேன் நான். 1:2. திருப்பியும் சரியாக கேட்டுக்கோங்க. எல்லா சிறுதானியத்துக்கும் ராகி, கம்பு, சோளம் இது 3 தவிர நம்ம எல்லா சிறுதானியத்துக்கும் இதே மெஷர்மெண்ட்டாக கண்ணை மூடிட்டு நீங்கள் பண்ணலாம். 1:2. 1 கப் எடுத்து 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு 2 கப் தண்ணி. இந்த 2 கப் தண்ணியை வந்து இப்போ நல்லா நம்ம கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கிறச்சு 1 ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ உங்களோட வசதிக்கு எதுவோ அதை போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 1 ஸ்பூன் நெய்யால் எதுவுமே வராது, அதை போடுங்க, நல்லதாக வரும். திருப்பியும் சொல்கிறேன், இது வந்து ஆரோக்கியமான வாழ்வுக்கு உணவே மருந்துன்ற அந்த கான்செப்டில் நீங்கள் இது மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிங்களான்னு உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்லோவாக இமீடியட்டாக அடுத்த நாளே எல்லாம் குணமாகாது. எல்லாமே ஒரு 48 நாள், ஒரு மண்டலம் நம்ம சாப்பிட்டா கண்டிப்பாக எல்லாம் ஆரோக்கியமாக நீங்கள் வாழலாம். அதனால் சிறுதானியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா அது ஊறணும். நமக்கு அது 5 மணி நேரம் மினிமம் ஊறணும். அதை வந்து ஊற வச்சுடுங்க. 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிச்சிட்டு 1:2. திருப்பின்னு சொல்கிறேன், ராகி, கம்பு, சோளம் இது 3த்துக்கு மாத்திரம் வேறு ப்ரப்போர்ஷன். பாக்கி எல்லா சிறுதானியத்துக்கும் இந்த 1:2 தான். இது கொதிக்கட்டும். கொதிக்கும்பொழுது நம்ம இந்த எண்ணெயை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை போட்டு மூடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது ஒன்றும் எனக்கு தெரியாது, சமைக்க தெரியாது அப்படின்லாம் சொல்லி பயப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஊற வைக்கிறது தான். அது கூட ஊற வைக்கிறது என்ன நைட்டு கூட ஊற வைக்கலாம். 8 மணி நேரம் ஊறினாலும் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. நைட்டு ஊற வச்சுருங்க, காரத்தில் எழுந்து பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இப்போ லீவில் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு இருந்தால் நைட்டில் ஊற வச்சுடுங்க, காலையில் எழுந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதில் வந்து நான் இவ்வளோ இந்த ஒரே 1 ஸ்பூன் இப்படி எண்ணெயை விடுறேன். எண்ணெயை விட்டுட்டு இந்த ஊற வச்சு வடிகட்டின இது வரகு, குதிரைவாலி நிறைய இருக்குது இல்லையா, அது எது வேணாலும் இதே மெஷர்மெண்ட்டில் போடுங்க. நான் இப்போ சாப்பிட்றதால நான் கை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அப்புறமா சாப்பிட்றது தான், முடிஞ்ச வரைக்கும் கை யூஸ் பண்ணாதீங்க, சரியா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், வீட்டில் ஆர்டினரி மூடி இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். டைட் மூடி, குக்கர் மூடி அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஆர்டினரி மூடியை வச்சுட்டு அடுத்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த கேஸ் எப்படி எவ்வளோ சிம் ஆக்க முடியுமோ சிம் ஆக்கிட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸ் கொடுங்க. அது வேகட்டும். அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். 7-10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், அந்த தண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிக்கிச்சா, இழுத்துருச்சா, இந்த மாதிரி பாருங்கள் ஹோலாக இருக்குது. இப்போது கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ உடனே நீங்கள் வந்து ஆர்வ கோளாறில் கடகடன் ஸ்பூன் எடுத்து பண்ணுறதோ எதுவுமே பண்ணாதீங்க. அப்படியே எடுத்து அதை ஆற வச்சிடுங்க. இதே பேட்டர்ன் தான் நாங்கள் திருப்பியும் சொல்கிறேன். ராகி, கம்பு, சோளத்தை தவிர பாக்கி எல்லாம் நீங்கள் அப்படியே பண்ணலாம். இதை எடுத்து இப்போ என்ன பண்ணணும், நல்லா ஆற வைக்கணும். ஆறின பிறகு நம்ம இதுக்கு வெள்ளரிக்காய்க்கு எப்படி தாளித்து கொட்டுறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. ஃபோர்க் எடுத்து பாருங்க இப்படி. அப்போ தான் உங்களுக்கு நல்லா தனித்தனியாக வரும். இல்லைன்னா அப்படியே மொத்தையாக ஒரு பால் மாதிரி வந்துடும். இதை பாருங்கள், இப்படி நல்லா எப்படி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ஃபோர்க் எடுத்து நிதானமாக நம்ம பண்ணலாம். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டி என்ன பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாமா? ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், ஜாஸ்திலாம் வேண்டாம் இதுக்கு, எண்ணெயெலாம் கொஞ்சமாக எண்ணெய். அப்புறம் எப்பொழுதும் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான் இதெல்லாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி இப்படி கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சமாக
நான் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் இதுதான் காரம்னு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி இப்படி போடுறேன். நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா 2 3 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம், வேர்க்கடலை. இதில் நான் கொஞ்சமாக தான் போடுறேன். இதெல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உப்பு, நல்லா வெடிக்க ஆரம்பிச்சு தேங்காய் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு வேண்டாம், டயபெட்டிக்கு அது கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேண்டான்னா வேண்டாம், நிறுத்திக்கோங்க, ஒன்றும் கவலை கிடையாது. மஞ்சத்தூள் எல்லாமே நம்ம எல்லாத்துக்குமே நம்ம இதில் போடுறது வழக்கம் இருக்குது. எதுக்குன்னு சொன்னால் இது அதனால் நல்லது, போட்டால் நல்லது. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள். அப்புறமா கொஞ்சமாக இந்த நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா சிறுதானியம் வரகு, இதை வந்து இதில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். நீங்கள் கூட இப்போ நினச்சிட்டு இருப்பீங்க வெள்ளரிக்கான்னு சொன்னது எங்கே ஒன்றும் வெள்ளரிக்காய் போடலேன்னு. ஆஃப் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளரிக்காய் இதை பாருங்கள், ஒரே ஒரு வெள்ளரிக்காயை அதை துருவினது கூட காமிச்சேன். இது பாருங்கள், டக்குன்னு இப்படி போட்டுருங்க. இதில் அது தண்ணி எல்லாமே என்ன ஆகும்னா இந்த இருக்கிற சூட்லேயே அது நல்லா இழுத்துக்கும், அவ்வளோதான். அதுவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணிலாம் ஒன்றுமே இருக்காது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பெஷலி அதான் சொன்னேன், டயபெட்டிக் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கூட இதை கொடுக்கலாம், நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது நான் வரைகளை பண்ணேன். நீங்கள் குதிரைவாளியில் பண்ணுங்கள், சாமையில் பண்ணுங்கள், திணையில் பண்ணுங்கள், எல்லாத்தையும் இது 1:2 தான் மெஷர்மெண்ட்டு. பாருங்கள், இவ்வளோ தான். எவ்வளோ நல்லா உதிரியாக எப்படி இதை குழந்தைங்க ஸ்கூலுக்கு கூட நீங்கள் டப்பாவில் கொடுத்து விடலாம், நல்லா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதை வந்து சர்விங் பவுலில் சர்வ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன்.